Dear students, this is Rajesh Kumar. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.3க்கு தேவையான தேற்றம் 5, தியரம் 5. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A, B, C and D are integers and M is a positive integer such that if A congruent B mod M, C congruent D mod M, then அதாவது A, B, C மற்றும் D என்பன முழுக்கள் மற்றும் M என்பது ஒரு மிகை முழு A congruent B மட்டு M மற்றும் C congruent D மட்டு M எனில், இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா A, B, C, D இவை நான்கும் integers, whether it is positive or negative. இவை நான்கும் மிகை முழுவாகவும் இருக்கலாம், குறை முழுக்களாகவும் இருக்கலாம். பட் அண்ட் M is a positive integer. ஆனால் M இருக்க பார்த்தீங்களா மட்டு, இது ஒரு மிகை முழு மட்டும்தான், இது குறை முழுவாக இருக்கக்கூடாது. சரிங்களா, பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒன் A + C concurrent B + D மட்டு M, செகண்ட் ஒன் A - C concurrent B - D மட்டு M, தேர்ட் ஒன் A × C concurrent B × D மட்டு M. இங்கிலீஷில் மட்டு அப்படின்றதுக்கு பதில் மோடு அப்படின்னு வரும், அவ்வளோதான். சரிங்களா, தீரத்துக்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, A congruent B mod M, நெக்ஸ்ட்டு C congruent D mod M. இந்த இரண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னா 3 ஆப்ரேஷன், 3 ஆப்ரேஷன்ஸ், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை, கூட்டல் பெருக்கல் கழித்தல், இந்த மூன்றையும் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். அது என்ன சொல்லியிருக்கோம், A + C congruent B + D mod M. ஸோ இந்த இரண்டையும் கம்பைன் பண்ணி ப்ளஸ் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒன்று தான் என்னது, A + C congruent B + D mod M. இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 17 congruent 4 mod 13 அப்படின்றது நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். 42 congruent 3 mod 13ன்றது 2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த A congruent B mod M இதுக்கு பதில் நம்ம ஒரு நம்பர் கொடுத்து, அதாவது 17 congruent 4 mod 13 எடுத்திருக்கோம். அதேமாதிரி C congruent D mod Mக்கு பதில் நான் இங்கே 42 congruent 3 mod 13 எடுத்திருக்கோம். சரிங்களா, இப்போ இதை A + C அப்படின்னு கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ இதை என்ன செய்யணும், ஏன்ற இடத்துல இருக்கக்கூடிய 17 + 42 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். congruent, அது இங்கே இருக்கக்கூடிய 4 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 4 + 3 mod 13. என்ன வரும், 17 + 42 59, 4 + 3 7 mod 13. இப்போ பாருங்க, இந்த 59 13ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 13. 4 13s are 52. இப்போ ரிமைண்டர் எவ்வளோ வருது, ரிமைண்டர் 7. கரெக்டாக வருதுங்களா. ஸோ இந்த 7 ரிமைண்டர் வருதுங்களா. இது இப்போ எதை யூஸ் பண்ணோம், அடிஷன் யூஸ் பண்ணி போட்டது. இது அடிஷன், அதாவது கூட்டல். அடுத்தது சப்ட்ராக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, A - C இது ரெண்டாவது. சரிங்களா, A - C இங்கே ப்ளஸ் பண்ணோம், இங்கே மைனஸ் பண்ணுறோம். A - C congruent B - D mod M. இப்போ 17 தானே, 17 - 42. ஸோ ஏன்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 17 இருக்குது, Bன்ற இடத்துல 4 இருக்குது, Cன்ற இடத்துல 42 இருக்குது, Dன்ற இடத்துல 3 இருக்குது. நம்ம A - C 17 - 42 congruent B
bன்ற இடத்துல இருக்கு 4. 4 minus 3 17 minus 42 subtract பண்ணணும். பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிச்சா என்ன வரும் 25. பெரிய நம்பர் மைனஸ்னால minus 25 வரும். 1 mod 13. இப்போ கன்குரியன்ஸ் மாடலோ அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நெகட்டிவ் இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 25 அதாவது 13ல் வகுக்க போகிறோம். ஸோ நியரஸ்ட்டு வேல்யூ 25க்கு நியராக என்ன வரும் 2 13s are 26. இப்போ minus 25 plus 26 என்ன வரும் 26 25 போச்சுன்னா 1 வரும். கரெக்டாக வருதுங்களா ரிமைண்டரு? ஸோ இது கரெக்ட். நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறது தேர்ட் ஒன். இது வந்து மல்டிப்ளை. நம்ம யூஸ் பண்ணுறது மல்டிப்ளை பெருக்கல். A into C congruent B into D mod M. நம்ம இதை ப்ரூவ் பண்ணோம். அதுமாதிரி 17 A 17 C வந்து 42. ஸோ 17 into 42 congruent B4 D3 4 into 3 mod M வந்து 13. இப்போ பாருங்கள் 17 into 42 பெருக்குங்க. பெருக்கி இங்கே போடணும். பெருக்கி பார்க்கலாம். இங்கே 17 into 42 பெருக்கிடலாம். 2 17s are 34. அடுத்து 4ல் பெருக்கும்போது 4 17s are 68. 4 8 plus 3 11 பேலன்ஸ் வந்து 714. இங்கே என்ன வருது 714 வருது. congruent 4 3s are 12 mod 13. இப்போ நம்ம இந்த 714 13ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது லிமிட் 12 வரணும். செக் பண்ணலாமா? 714 13 டேபிள் 71ல் எத்தனை 13s இருக்குன்னு பாருங்க. 5 13s வந்து 65 வரும். பேலன்ஸ் என்ன வரும் 6 வரும். இந்த 4 இறைக்கணும் 64. அடுத்தது 5 வராது ஏன்னா 65 வந்து தான் 5 13s வரும். இப்போ 4 போடுங்க. 4 டைம்ஸ் வரும். 4 13s are 52. இப்போ ரிமைண்டர் என்ன 4ல் 2 போச்சுன்னா 2 6ல் 5 போச்சுன்னா 1. இப்போ ரிமைண்டர் 12 கரெக்டாக வருது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இப்போ மல்டிப்ளை வச்சோம். நம்ம வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த தியரம் படி நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளை இந்த மூணுமே வந்து நமக்கு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த தியரத்தில் இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ.